வணக்கம் ட்ரேடர்ஸ். இன்றைக்கான வீடியோவில் நம்ம ஸ்விங் ட்ரேடிங்னா என்ன, அதை எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணி ப்ராப்பராக கொண்டு போய் மணி ஏர்ன் பண்ணுறது, அது யாருக்கெல்லாம் செட் ஆகும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ப்ராப்பராக பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஏன்னா நீங்கள் வந்து ஒரு ஒர்க்கிங் ப்ரொஃபஷனாக இருக்கணும். அப்படிப்பட்ட உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் இதுதான் செட் ஆகும். ஏன்னா நீங்கள் இன்ட்ராடே பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா உங்களால் நடக்காத ஒரு விஷயம். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ஒரு ட்ரேடிங் மெத்தட் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது அப்படியே எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, அது எப்படி ஒர்க் ஆகுது, ஓகேங்களா? ஸோ அதோட அந்த ட்ரேடிங் மெத்தட்னு சொல்லுவாங்களா, ஸோ அது எல்லாத்தையுமே இன்றைக்கி இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இது ஒரு பிகினர் கைடுன்னு வச்சுக்கலாம். ஃபுல் டீட்டெயிலான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி எல்லாமே அப்கமிங்கில் வரும். அதுக்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதை பற்றி சிம்பிளாக சொல்லணும்னா, நான் வந்து லோவில் வாங்கி ஹையில் போகும்போது விற்கணும். ஓகேங்களா? ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்விங் ட்ரேட். இது எடுத்துக்கிறதுக்கு டைம் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் 1 வீக், மேக்ஸிமம் 2 months to 4 months. ஓகேங்களா? ஸோ அவ்வளோ எடுத்துவாங்க. மேக்ஸிமம் ஒவ்வொருத்தையும் எடுத்துக்கூடிய ப்ராஃபிட்டோட அளவை பொறுத்து, அவங்களோட மூமெண்ட்ஸை பொறுத்து. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் லோவில் வாங்கி ஹையில் வைக்கணும்னு சொன்னேன் பார்த்தீங்களா? ஸோ இது லோ எங்கே கண்டுபிடிக்கிறது, எது லோ எது ஹை, ஓகேங்களா? ஸோ அது எங்கே திரும்பும், எங்கேருந்து எந்த இடத்துல கீழே போச்சுன்னா எங்கேருந்து மேலே திரும்பும், மேலே போயிட்டுருக்குன்னா எங்கேருந்து அது கீழே திரும்ப ஆரம்பிக்கும். அப்போ நான் ப்ராஃபிட்டை புக் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அது ஸ்விங் லோவிலிருந்து ஸ்விங் ஹையை கண்டுபிடிச்சி நம்ம ஒரு இதை என்ட்ரி பண்ணுறது தான் ஸ்விங் ட்ரேடிங். ஓகேங்களா? ஸ்விங் லோ, ஸ்விங் ஹை. ஓகேங்களா? ஸோ இது ஒரு சிம்பிளான கான்செப்ட்டு. ஓகேங்களா? ஸோ இந்த இதை வந்து நம்ம யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக வந்து ப்ராஃபிட் பண்ண முடியும். ஆக்சுவலாக வந்து நம்ம வாரம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்விங் ட்ரேடிங் வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். ஆல்ரெடி லாஸ்ட் வீக் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராமில் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். ஒரு டெய்லி வீக்லி 5 ஸ்டாக்கு. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கு. ஓகேங்களா? ஸோ அதை பற்றின டீட்டெயில் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஷார்ட்ஸில் வந்து ஷார்ட்ஸ்லேயும் ரீல்ஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அப்லோட் ஆகும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க. கன்ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்பில் நான் வந்து பார்த்திங்கன்னா 3 ஸ்டாக்ஸ் தான் பண்ணுவேன். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அதுதான் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் அந்த வீடியோ டியூரேஷனுக்கு. மீதி 2 ஸ்டாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் தான் வரும். நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிட்டு உங்களோட அனாலிசிஸை பண்ணிட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ வாங்க. ஸோ எஸ்ஹெச்ங்கிறது ஸ்விங் ஹை, எஸ்எல்லுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஸ்விங் லோ. அதாவது இப்போ ஒரு ட்ரெண்ட் வந்து ஆரம்பித்து ஒரு ஹையிலிருந்து கீழே இறங்குது. ஓகேங்களா? ஸோ அங்கேருந்து கீழே இறங்கிட்டு மறுபடியும் வருது பார்த்திங்களா, கீழே வந்து ஒரு இடத்துல திரும்புது பார்த்திங்களா, அது வந்து ஒரு ஸ்விங்கோட லோ. அந்த ஸ்விங் லோவிலிருந்து மறுபடியும் போகிற ஏரியா. ஓகேங்களா? அது முன்னாடி இருந்த ஸ்விங் ஹையை பிரேக் பண்ணிட்டு மேலே போகுது. ஓகேங்களா? ஸோ இந்த பிரேக் பண்ணும்போது ஒரு சிலர் என்ட்ரி கொடுப்பாங்க. அப்படி என்ட்ரி கொடுத்து அவங்களோட ப்ராஃபிட்டை வந்து ஓரளவுக்கு ப்ரெடிக்ட் பண்ணி புக் பண்ணுவாங்க. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஸ்விங் லோ இருக்குது பார்த்தீங்களா, அதை கண்டுபிடிச்சி அந்த இடத்துலையே வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரி கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அப்படி என்ட்ரி கொடுக்கும்போது அவங்களோட ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா பெட்டராக இருக்கும் கம்பேர் டு பிரேக் அவுட்டுக்கு அப்புறம். ஓகேங்களா? ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா பிரேக் அவுட்டுக்கு அப்புறம் பண்ணக்கூடியவங்களுக்கு ரிஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா கம்பேர் டு அந்த ஸ்விங் லோவில் ஃபைன் பண்ணி எடுக்கிறவங்கள விட கம்பேர் டு ஒரு 50% கம்மி தான். ஓகேங்களா? ஸோ ரிஸ்க்கு. ஓகேங்களா? பட் ஆனால் இது நம்ம கரெக்டாக பண்ணுறது மூலிமா நம்மளோட ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஸ்விங் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் உங்கள்கிட்ட ஒரு பெட்டரான ஒரு மார்ஜின் இருக்கணும். மினிமம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 50,000 மேக்ஸிமம். ஓகேங்களா? ஒரு நல்ல ப்ராஃபிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒரு 1 lakh இருந்ததுன்னா உங்களால் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து இவ்வளோ அமௌண்ட் தேவையா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து எஸ். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நார்மலாக ஒரு 1000 ரூபாய் வச்சு நீங்கள் 20% பண்ணால் கூட உங்களுக்கு 200 ரூபா தான். இதுக்கு ப்ரோக்கரேஜே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 50 ரூபாயிலேருந்து 60 ரூபா வந்துடும். உங்களுக்கு மொத்தமாகவே 140 ரூபா. இதோட டியூரேஷனே கிட்டத்தட்ட 1 வீக் மினிமம் வச்சுக்கிட்டா கூட உங்களால் 1 வீக்கில் 1000 ரூபாயை வச்சு வெறும் 160 ரூபா, சரி 140 ரூபா தான் earn பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அதனால வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஈக்விட்டியில் ட்ரேட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே காஷியஸாக ட்ரேட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் எப்போவுமே ஈக்விட்டின்னு எதுலேயுமே ட்ரேட் பண்ணாலும் நீங்கள் ரொம்ப சேஃபாக தான் ட்ரேட் பண்ணணும். காரணம் என்னென்னா வந்து உங்களோட ப்ரோக்கரேஜ். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 weeks பிஃபோர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாயிண்ட் சொல்லி கொடுத்துருந்தோம். ஓகேங்களா? அந்த ஸ்விங் ட்ரேட் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 100% ஹிட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 100% ப்ராஃபிட் வித்தின் 60 days, 16 days. ஓகேங்களா? நம்ம வந்து பார்த்திங்கன்னா பராஸ் டிஃபென்ஸை வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருந்தோம் மக்களே. ஓகேங்களா? ஸோ பராஸ் டிஃபென்ஸை வந்து பார்த்திங்கன்னா நான் கொடுத்துருந்தேன். ஏன்னா வந்து இப்படி பிரேக் அவுட் ஆயிடுச்சு. ரீட்ரேஸ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா 38 பாயிண்ட்டு. சப்போஸ் 60 பாயிண்ட் வரைக்கும் இறங்குச்சுன்னா நீங்கள் 50-60 ஆவரேஜ் பண்ணிக்கங்கன்னு சொல்லிட்டு இப்போ நான் இந்த வீடியோவில் என்ன வேணால் சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ டாப் 3 ஸ்டாக்ஸ்ன்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா மொத்தமே இது வரைக்கும் 3 வீடியோ தான் போட்டிருப்பேன் ஸ்விங் ட்ரேடிங்கு. அதில் 2 வீடியோவில் ஒரு வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா பராஸை பற்றி சொல்லியிருப்பேன். நீங்கள் போய் கன்ஃபார்ம் பாருங்கள். அந்த ரீட்ரேஸ்மெண்ட் பாயிண்ட், அதாவது நான் சொன்னது வந்து 837
57 ஒரு கன்ஃபர்மேஷனான ட்ரெண்ட் ரிவர்சலாக இருக்கும். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் வந்துன்னா 50 60 வரைக்கும் வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 30ல் வாங்கிட்டு மறுபடியும் 50ல் வாங்கிட்டு மறுபடியும் 60% வரும்போது ரீட்ரேஸ்மெண்ட் வரும்போது நீங்கள் என்ட்ரி கொடுத்துருந்தீங்கன்னா உங்களோட இது வந்து ஆவரேஜ் ஆகி கிட்டத்தட்ட உங்களுக்கு மினிமம் 80% ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்திங்க, ஸோ இங்கே பாருங்கள், இங்கே கீழே இறங்கியிருக்கு, நல்லா பார்க்கோங்க. இங்கேருந்து நம்ம பார்த்துக்கலாம், இறங்கி ஏறி இப்போது. ஓகேங்களா? ஸோ இந்த ஒவ்வொரு இதுவும் ஒரு ஸ்விங் லோ ஸ்விங் ஹை. இப்போவும் பார்த்திங்கன்னா பராஸ் டிஃபென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆல் டைம் ஹையை டச் பண்ணிட்டு பிரேக் பண்ணிட்டு மேலே போயிடுச்சு. இப்போ வந்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு வந்துட்டுருக்கு. அது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 60% இப்போ ஏறினது பார்த்திங்களா, நம்ம போட்டிருந்தோம் பார்த்திங்களா. ஸோ இந்த ஒரு பாயிண்ட்லேருந்து 60% 100% மேலே போச்சுன்னு வச்சுக்கோங்க. ஸ்விங் லோலேருந்து ஸ்விங் ஹை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100%. ஓகேங்களா? புரிஞ்சுக்கோங்க, ஸ்விங் லோலேருந்து ஸ்விங் ஹை வரைக்கும் 100%. அதில் 50 to 60% வரைக்கும் ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு கீழே இறங்கும். மறுபடியும் அந்த இடத்துல ஒரு என்ட்ரி கொடுத்து நம்ம போகலாம். ஓகேங்களா? ஸோ இதை வந்து ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட்னு சொல்லுவாங்க. இதை யூஸ் பண்ணி ஒரு சிம்பிளான ஸ்ட்ராட்டஜி, வெறும் ஃபிபனாச்சி டூலை மட்டும் யூஸ் பண்ணி பிரேக் அவுட், அதுக்கப்புறம் எங்கேயாவது ரெசிஸ்டன்ஸ் முன்னாடி இருந்த ஹையை உடைக்குதா, அதாவது ஹைக்கு மேலே ஒரு க்ரீன் கேண்டில் க்ளோஸ் வச்சதுன்னா அந்த இடத்துல நம்ம வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரி கொடுப்போம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அங்கே பாருங்கள் எவ்வளோ ப்ராஃபிட் நம்மளால் பண்ண முடியும். இது பராஸ் டிஃபென்ஸில். பட் ஆனால் இது எல்லா ட்ரேட்லையும் பண்ண முடியுமானா நம்மளால் இந்தளவுக்கு ப்ராஃபிட் பண்ண முடியாது. பட் மினிமம் 10%. ஓகேங்களா? மேக்ஸிமம் அது வந்து அந்த ட்ரேடு போகிறத பொறுத்து. நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த இது ஆல்ரெடி வரைஞ்சது இப்போ பார்த்துருப்பீங்க, மறுபடியும் உங்களுக்கு அதை நான் ரிவர்ஸ் பண்ணி காட்டுறேன். ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டார்கெட் கொடுத்துருந்தோம். ஓகேங்களா? நம்ம வந்து பார்த்திங்கன்னா 160% தான் டார்கெட் கொடுத்துருந்தோம். ஓகேங்களா? அதாவது பார்த்திங்கன்னா ஒரு 60% பார்த்தீங்கன்னா டார்கெட் கொடுத்துருந்தோம். பட் ஆனால் அது போனது வந்து பார்த்திங்கன்னா 100% வரைக்கும் போயிடுச்சு. ஓகேங்களா? 100%ங்கிறது அந்த ஸ்விங்கோட லோவில் இருந்து நம்மளோட கணக்குப்படி பார்த்திங்கன்னா 80% மேலே போயிருக்கு. ஓகேங்களா? ஸோ நம்ம சொன்ன பிளேஸில் வாங்கியிருந்தா, ஓகேங்களா, இந்த இடத்துல வாங்குங்க. ஆனால் நான் சொன்ன மாதிரி ஆவரேஜ் பண்ணியிருந்தாங்கன்னா 32% ரீட்ரேஸ்மெண்ட் வரும்போது ஒரு மினிமம் குவான்டிட்டி வாங்கிட்டு அடுத்து 50 60 இந்த மாதிரி வாங்கும்போது உங்களோட ப்ரைஸ் வந்து 830ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 800 பக்கமாக வந்துடும். ஓகேங்களா? ஆவரேஜ் பண்ணும்போது பார்த்துக்கோங்க. அந்த 3 ட்ரெண்ட் பாயிண்ட்ஸ் இருக்குது பார்த்திங்களா, ப்ளூ கலர் லைனு எல்லோ கலர் லைன் 30 60 50 60, அது 835 806 777. ஸோ இந்த 3 பாயிண்ட்டில் நீங்கள் ஆவரேஜ் பண்ணி வாங்கியிருந்தீங்கன்னா பை பண்ணி மினிமம் குவான்டிட்டிஸாக உங்களோட இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஆவரேஜ் பண்ணும்போது வந்து ஆல்மோஸ்ட் 800 வச்சுக்கோங்களேன். இந்த மேலே ஒரு 30 கீழே ஒரு 30 தான் இருக்குது, 805 வச்சுக்கோங்க. 805 மேலே போகும்போது உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 80 to 90% உங்களுக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து நான் ஃபிபனாச்சி டூலை மட்டும் யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து பிரேக் அவுட் ப்ரீவியஸ் கையை உடைக்கும் போது நான் வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரி கொடுக்க சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? ஸோ அதை பிரேக் பண்ணிச்சு, அதை ரீட்ரேஸ்மெண்ட் கீழே வரணும் மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்விங் ட்ரேடிங்க்கு ஒரு ஸ்டாக்கை செலக்ட் பண்ணி அதிலிருந்து பிரேக் அவுட் நடக்குதா இல்லைன்னு பார்த்துட்டு அதை வந்து நீங்கள் கன்ஃபர்மேஷன் எடுத்துகிட்டு உங்களோட இதில் வந்து நீங்கள் என்ட்ரி கொடுத்து போகணும். ஸோ இப்போ இதுக்கு உங்களுக்கு ஒரு டவுட் வரும், நான் எப்படி இந்த ஸ்டாக்கை கண்டுபிடிக்கிறது. ஓகேங்களா? ஸோ அதை வந்து நான் வந்து அப்கமிங் வீடியோஸில் சொல்கிறேன். சரினா ஆல்ரெடி யூடியூப்பில் நிறைய பேர் வீடியோ போட்டிருப்பாங்க. ஓகேங்களா? ஸ்க்ரீனர்னு சொல்லிட்டு .com சொல்லிட்டு அதே நிறையா ஸ்க்ரீனர்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி ஸ்கேனர்னு சொல்லுவாங்க. அந்த இதில் வச்சு பண்ணுவாங்க. ஸோ இல்லைனா நீங்கள் ஒரு சில ஸ்டாக்ஸை வந்து நீங்களே ஓனாக ரிசர்ச் பண்ணதில் உங்களுக்கு வந்து இந்த ஸ்டாக் எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதில் நீங்கள் என்ட்ரி கொடுக்குறனால என்ட்ரி கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு உங்களுக்கு சிம்பிளாக தெரிய வேண்டியது அந்த ஸ்டாக் ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங்காக இருக்கா. ஓகேங்களா? ஸ்விங் ட்ரேடிங்க்கு. ஏன்னா நீங்கள் ஒன் மந்த்து ஹோல்ட் பண்ணுறாப்புல இருந்ததுன்னா ஸோ அது வந்து ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங்காக இருக்கணும். சப்போஸ் அதுக்கு ஏதாச்சும் நியூஸ் வந்து நெகட்டிவாக நடந்ததுன்னா அந்த ஸ்டாக் கீழே வந்துடும். நீங்கள் வாங்கினதுலேருந்து லாஸ் உங்களுக்கு கிடச்சிடும், ஸ்டாப் லாஸ் கிட்ட ஆயிரும். ஓகேங்களா? ஸோ அதனால் நம்ம சொல்லியிருந்த பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆல் டைம் ஹை கொடுத்துருந்தோம். ஸோ அது படி பார்த்தீங்கனாலே 65% வரைக்கும் உங்களுக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். அதாவது நம்ம சொன்ன 38% ரீட்ரேஸ்மெண்ட்டில் எடுத்திருந்தாலே. ஓகேங்களா? சப்போஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா 50% ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னொரு பெட்டரான ப்ராஃபிட் கிட்டத்தட்ட ஒரு 80% பக்கமாக உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வந்து இந்த மாதிரி ஸ்டாக்ஸை நம்ம ஃபைன் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் எப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். ஸோ இப்போ ஸ்விங் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு நான் சொல்லியிருந்தேன் 100% பிரேக் பண்ண உடனே மேலே போயிடுச்சு. ஐ திங்க் அந்த பாயிண்ட்டை விடவே மேலே போயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ அதுக்கு அடுத்த நாளும் வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸ். ஸோ இதில் வந்து யாருமே மிஸ் பண்ணியிருக்க வாய்ப்பில்லை. நான் சொன்ன பாயிண்ட்டை பிரேக் பண்ணதுக்கப்புறம் அது மேலே தான் போயிட்டு இருந்தது. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ஸ்விங் லோலேருந்து ஸ்விங் ஹை மார்க் பண்ணிட்டோம் ஃபிபனாச்சி டூல் வச்சு. ஓகேங்களா? இதோட கோல்டன் ஜோன்ஸை நான் எனேபிள் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதோட கோல்டன் ஜோன்ஸ் வந்து உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணி காட்டுறதை கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே, எல்லா கலரையும் ஒயிட்டில் மாற்றிட்டு நமக்கு தேவையானது வந்து பார்த்திங்கன்னா 50 60. ஓகேங்களா? ஸோ 50 60 ரெண்டுத்தையும் நான் எல்லோ கலர் வச்சுக்கிறேன். இதை வந்து கோல்டன் ஜோன்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல வந்துச்சுன்னா மேக்ஸிமம் ரிவர்சல் நடக்கும். ஓகேங்களா? 90% இது வரைக்கும். ஓகேங்களா? ஸோ சம்டைம்ஸ் இந்த 70% விட சம்டைம்ஸ் ஒரு சில ஸ்டாக்ஸ் வந்துன்னா 60% விட 70% வரைக்கும் கீழே இறங்கி ரீட்ரேஸ்மெண்ட் கொடுப்பாங்க. பட் ஆனால் அந்த கேஸில் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னாக ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் சொல்லிக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்த பார்த்துக்கோங்க, நான்
நான் வந்து எப்பவுமே யூஸ் பண்ணுறதுன்னா 38, 50, 61 இந்த 3 லெவலில் டாப், ஹை, மிட் எல்லாத்தையும் மார்க் பண்ணிட்டேன். ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எல்லாத்தையும் எடுத்து விட்ருறேன். ஓகேங்களா. முன்னாடி மார்க் பண்ணது எல்லாத்தையுமே எடுத்து விட்டுறலாம். ஓகேங்களா. ஓகே. இப்போது இந்த இடத்துல வந்து என்ட்ரி கொடுக்கலாம். ஆவரேஜாக 50ல் டார்கெட்டு. நம்ம ஃபஸ்ட் என்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா 38% வரும்போது ஒரு மினிமம் குவான்டிட்டி வாங்கணும். அடுத்து 50 அந்த லைன் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மினிமம் குவான்டிட்டி, அதுக்கப்புறம் 60. ஓகேங்களா. ஸோ ஸ்டாப் லாஸ் எங்கே செட் பண்ணணும்னா வந்து ஃபிபனாச்சிலே 70 லெவலில் இருக்கும், இல்லாட்டி 60க்கு கீழே. ஓகேங்களா. 61 கீழே வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஸோ நீங்கள் அதுக்கு கீழே ஸ்டாப் லாஸ் செட் பண்ணணும். மேக்ஸிமம் ஸ்விங் ட்ரேடுக்கு ஸ்டாப் லாஸ் செட் பண்ணுவீங்களான்னு கேட்டிங்கன்னா ஒரு சிலர் செட் பண்ணுவாங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் பண்ணுறது வந்து இது வரைக்கும் பண்ணது கிடையாது. ஓகேங்களா. ஸோ நாங்கள் வந்து என்ன பண்ணுவோம்னா வந்து ஆவரேஜ் பண்ணிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் ப்ராஃபிட்டில் முடிக்கணுக்காகவே வந்து ஸ்டாப் லாஸ் சேஞ்ச் பண்ணிக்குவோம். இந்த ஸ்டாப் லாஸ் போட்டிருப்போம். சடனாக ஒரு நிதுக்க நடந்ததுன்னா நம்ம வந்து அதை பேர் பண்ண முடியாதுல்ல. ஸோ அந்த ஒரு காரணத்தினால. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ நீங்கள் வந்து ஃபிபனாச்சி டூலை எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியலனா வந்து ஆல்ரெடி அதுக்கு வீடியோ போட்டிருக்கோம். கன்ஃபார்ம் போய் செக் பண்ணி பாருங்கள். சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி வரையிறதுன்னு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். ஓகேங்களா. ஸோ நீங்கள் பாருங்கள். இந்த மாதிரி வந்துன்னா நீங்கள் சிம்பிளாக எடுத்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இன்றைக்கி வாங்கிட்டு ஸ்டாக்ஸை சூஸ் பண்ணி கரெக்டாக சூஸ் பண்ணி எடுக்கிறது மூலிமா இன்றைக்கி வாங்கிட்டு இன்னொரு 1 வீக் 2 வீக் அடுத்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஓன் ரிஸ்கில் தான் இருக்குது. உங்களோட அனலிட்டிக்ஸ் எவ்வளோ வந்து நீங்கள் பர்ஃபெக்டாக பண்ணியிருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட ப்ராஃபிட்டையும் நீங்கள் பண்ண முடியும். ஓகேங்களா. ஸோ இதுக்கு இண்டிகேட்டர் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து இண்டிகேட்டர் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதை பற்றி இன்னும் இண்டிகேட்டர்ஸ் பற்றி நம்ம சேனலில் வீடியோவே போட கிடையாது. ஏன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து அனலைஸ் பண்ண கற்றுக்கிட்டதுக்கப்புறம் நீங்கள் இண்டிகேட்டர் பக்கம் போட்டிங்கன்னா அது உங்களுக்கு ஒரு ஆடர் அட்வான்டேஜாக இருக்கும். உங்களுக்கு மணியை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். அதுக்காக தான். ஓகேங்களா. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.